தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சிகளும் நடத்திட்டாங்க. எங்களை கூப்பிடாதே பரவாயில்ல, நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க நடத்துறோம் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த துவங்கியிருக்கிறோம். இவருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு என்னுடைய தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பிலும் எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை. சொல்லுவோம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை கடிக்கிறோம்மா. அது மாதிரி எல்லாத்தையும் கடிச்சிட்டு கடைசியாக இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே உரிமை அந்த ஓட்டு போடுற ஒண்ணுதான். அதை ஒண்ணுதான் விட்டு வச்சிருக்கிறான். இப்போ அதையும் புடுங்கிறதுக்கு இன்னைக்கு தயாராயிட்டான். அந்த ஓட்டு உரிமையை, அந்த ஜனநாயக உரிமையை யாரும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதிர்த்து போராடணும். இதற்காக தான் இங்கே மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அதை பற்றிய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எங்களுடைய நேஷனல் தேசிய இணை செயலாளரும் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய பிரதேசத்தினுடைய தலைவரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு இன்சார்ஜா எங்களை வழிநடத்துகின்ற வகையில் எங்களுக்கும் டெல்லிக்கும் ஒரு பாலமாக அமைந்து இந்த மாநிலத்தை ஆம் ஆத்மி கட்சியை நல்ல வகையில் உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு தலைவர் பங்கஜ் சிங் அவர்களே, இன்னைக்கு சொல்லப்போனா இந்த தேர்தலை பற்றி யாரையோ எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பை கரெக்டாக சேர்த்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு சொன்னா அது மரியாதைக்குரிய நம்முடைய நடிகர் எஸ்வி சேகர் தான். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணுங்கிறத தன்னுடைய நாட்களில் உரிமையாக அவர் சொல்லக்கூடியது. ஒரு பைசா கை நீட்டி வாங்கியிருக்க மாட்டேன் பார். இப்படி தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன் அவருக்கு. அவர் இந்த யூடியூப்பில் அது விளக்கத்தை மீடியா கொடுத்துருந்தார். ஏன்டா நாங்கள் ஏன் இந்த விஷயம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு சொல்லி தைரியமாகவும் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு பல பேர் அவருடைய அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சாங்க. இவ்வளோ அழகாக பேசியிருக்கிறாருன்னு. அப்புறம் பார்த்தா ஒன்று திருப்பி இன்னொன்று வருது. இது என்னடான்னு பார்த்தா அது முதல் பாகமா, இது 2வது பாகம்னு சொல்லி மக்களிடம் ஏற்படுத்தி கொண்டிருக்க அவர் வரவேற்கிறேன். அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை நண்பர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு சிறுத்தையாக முழங்கும் சிறுத்தையாக சட்டமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் அன்புக்குரிய பாலாஜி அவர்களே, அன்புக்குரிய பாலபாரதி அவர்களே, அவங்களை பற்றி சொல்லிட்டேன். மாநில குழு உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நல்ல திரு கருணாநிதி அவர்களே, அதே போல் அவரை நாங்கள் இன்விடேஷன் போடும்போது தெரியாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்னு போட்டோம். என்னடா அது போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சோம். ஆமாம், அப்புறம் தான் அவருக்கு கூப்பிட்டு கேட்டவொன்னே என்ன சார் இது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டுருக்கல. கண்டிப்பாக அதுக்காக தான் சார் நாங்கள் முன்னோட்டமாக, ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் சொன்னால் நடந்துடும். ஜெயலலிதா உள்ளே போவாங்கன்னு தமிழ்நாட்டில் முதல்ல சொன்னவன் நான் தான். செப்டம்பர் 25 போகிறேன்னாங்க. இல்லை போக மாட்டாங்கன்னு இந்துலேருந்து கோபால் சார் கூப்பிட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னாரு. இல்லைங்க அவங்க நிஜமாக போத்தாங்க போகிறாங்கன்னு. திருப்பி 28 அடுத்து தள்ளி போச்சு. அப்போ சொன்னேன் கண்டிப்பாக போயே தான் தெரிஞ்ச ஒரு வழியே இல்லைன்னு. அப்புறம் தான் அவர் சொன்னார், அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு எனக்கு அந்த கோபால் சார் ஃபோன் அடித்து சார் காரில் இருக்கிற கொடியெல்லாம் இறக்கிட்டாங்க சார். அதுபோல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக அடுத்த முறை வர இருக்கின்ற திரு அந்திரிதாஸ் அவர்களே, அன்புக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய என்னுடைய நீண்டகால நண்பர் தலைமை நிலை செயலாளர் திரு நிஜாமுதீன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து இங்கே நெல்லை முபாரக் அவர்கள் வழிகாட்டுதல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திரு கரீம் அவர்களே, மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ஜோசப் ராஜா அவர்களே,
மாநில மகளிர் அணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி ஸ்டெல்லா மேரி அவர்களே மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு புதுசாக ஒரு கட்சி நின்று போராடுதுன்னு பார்த்துட்ருக்குறாங்க நிறைய பேர் வேடிக்கையாக. அந்த வித்தியாசமாக தொப்பிலாம் போட்டிருக்கிறாங்களேன்னு அந்த கட்சி பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, மீடியா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய போராட்ட முழக்கத்தை முதலில் நாங்கள் துவக்குகிறோம். துவக்கியதற்கு பின்னால் நம்முடைய அனைத்து கட்சிகளுடைய இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று துடிப்போடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களே எல்லாம் உங்களுக்கு உரையாற்றுவார்கள். அன்புக்குரிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி நான் என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி.